ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாரர் மிஸ்ட்ரி கதையா ரிலீஸ் ஆன சின்னர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோ யார் தெரியுமா? எனக்கு ரொம்பவே பிடிச்ச மைக்கேல் பி ஜோர்டன். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து எக்கச்சக்கமான வேம்பயர் படங்களை பார்த்திருப்போம்ல. ஆனா இந்த படத்தோட கதை காலம் கடந்துமே உங்க மனசுல ஆழ்ந்து பதியக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல மட்டும்தான் வேம்பயர் எதனால உருவாச்சு, எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிருப்பாங்க. இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, ட்வின் பிரதர்ஸா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோக்கள் சூதாட்டங்கள்ல கலந்துகிட்டு எக்கச்சக்கமான பணத்தை சம்பாரிச்சுட்டு திரும்ப சொந்த ஊருக்கு வரானுங்க. அதுவும் எப்ப 7 வருஷம் கழிச்சு. கதை நடக்கக்கூடியது 1932ல. அதனால கருப்பினத்தவர்களை இந்த அமெரிக்கன்ஸுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப ஏற்பட்ட நிலைமையில எப்படியாச்சும் அந்த வெள்ளக்காரங்களுக்கு எதிரா நாம ஒரு பெரிய பார்ட்டி கிளப் உருவாக்கணும்னு கொண்டு வந்த பணத்தை வச்சு ஒரே நாள்ல கிளப் ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இவங்க வாழ்க்கையவே புரட்டி போற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. அதையெல்லாம் கடந்து நம்மளுங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா கண்டிப்பா இந்த படத்துக்கு 10க்கு 9 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாம் நினைச்சீங்க, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கும்மி அடிச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பலான சீன்ஸ் அள்ளி போட்டிருக்கானுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் தனியா பாத்துக்கோங்க. சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? மரியாதையே தெரியாத பூ அது என்ன? பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. பழங்காலத்துல ப்ளூஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே பாடக்கூடிய மக்கள் கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தங்களோட இசையின் மூலமா ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது மூலமா இழுக்கப்பட்டது நல்ல ஆன்மாக்கள் மட்டும் இல்ல, தீய ஆன்மாக்களும் தான். இதை சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த அக்டோபர் 16, 1932 மிசிசிப்பின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தை காட்டுறாங்க. உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட ஒரு பழமையான காரை ஓடிக்கிட்டு சாம்ங்கிற ஒருத்தன் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா இங்க இருக்க பாஸ்டர் தான் இந்த சாமோட உண்மையான அப்பா. ரத்த வெள்ளத்துல இருக்க சாம பார்த்து அந்த சர்ச்சுக்குள்ள இருக்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. உடனே நைனாவும், சாம் நீ அந்த சாத்தானை விட்டு தப்பிச்சு வந்துட்ட, இதுக்கப்புறமா கடவுள் தான் உனக்கு எல்லாம் சொல்லு, அவர் உனக்காக துணையா இருப்பாரு, தயவு செஞ்சு உன் கையில இருக்கக்கூடிய இந்த கிட்டாரை கீழே போட. பார்த்தா உடஞ்சு போன ஒரு சின்ன கிட்டாரை தான் இந்த பைபிள்ல கையில வச்சிருக்கான். நைனா எவ்வளவு பேசிருப்பாரு, ஆனா இந்த சாம் துளி கூட வாயவே திறக்கல. இங்க கட் பண்ணா ஒரு நாளைக்கு முன்னாடி என்னாச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமோ இந்த மிசிசிப்பி ஊருக்குள்ள இருக்க மக்களும் பருத்தி காட்டுல பஞ்செடுத்துட்டு இருக்காங்க. விடியற் காலையில இந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு ஒரு அன்பான அம்மா இருக்காங்க, கூடவே நிறைய தங்கச்சிகளும் இருக்காங்க. அடுத்து இதே டைம்ல நம்ம படத்தோட ஹீரோக்களான ட்வின் பிரதர்ஸ காட்டுறாங்க. இதுல இந்த நீல கலர் துப்பி போட்டிருக்கா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பக்கத்துல இருக்கிறது அவனோட தம்பிக்காரன். இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். கரெக்டா அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. வண்டிக்குள்ள இருந்து பெண்ணுங்கிற ஒருத்தன் இறங்குறான். ஓ, நீங்க தான் அந்த ட்வின்ஸா? ஆமா. ஏன் அதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? ஆக்சுவலா இந்த பெண்ணுக்கு கருப்பினத்தை சேர்ந்தவங்கனாவே சுத்தமா பிடிக்காது. சோ அதை வெளிப்படையா சொல்லாம எச்சி துப்புறது, முறைக்கிறது, ஒரு சில வார்த்தைகளை அசிங்கமா பேசுறதுன்னு இன்டைரக்டாவே நம்ம ஆளுங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க பொறுத்துக்கிறாங்க. அடுத்த நேரா பக்கத்துல இருக்க அந்த மிகப்பெரிய மர வீட்டுக்கு வந்தவங்க, என்ன பெண்ணு நான் கேட்ட மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்திட்டியா? அதெல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சுன்னு மறுபடியும் இந்த பைத்தியக்காரன் வீட்டுக்குள்ளேயே எச்சி துப்புறாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, ஏண்டா பசங்களா இவ்வளவு விசாரிக்கிறீங்களே, இந்த இடத்த வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கும் தம்பிக்காரனுக்கும் சம கோவம். எது பசங்களா? ஏண்டா டேய், நாங்க வயது வந்த இளைஞர்கள், ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுன. இடுப்புல இருக்க துப்பாக்கி எடுக்க பாப்பான். ஒரு நிமிஷம் பெண்ணுக்கு பயம் வந்துடும். எப்பா நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு எதுவும் சொல்லல, நான் பேசுற தோரணையே இதான். அதுக்கப்புறமா கேடி பையனும் பேக் ஃபுல்லா பணத்தை கொடுத்துட்டு, இந்த பாரு இனிமே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானத. இந்த மர வீட்டுக்குள்ளயோ நாங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பக்கத்துலயோ உங்க கிளான சேர்ந்த யாராவது வந்தாங்க அப்படின்னா யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சரி, இவ்வளவு பெரிய இடத்த இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களே, என்னையா பண்ண போறீங்க? நீங்க தான் எங்களை மாதிரி ஆளுங்களை கிளப்புக்குள்ள விட மாட்டீங்கல்ல. சோ நாங்க இன்னைக்கு நைட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி கிளப்ப உருவாக்க போறோம். கட் பண்ண அடுத்த சாம காட்டுறாங்க. நேரா தன்னோட அப்பா கிட்ட வந்தவன், அப்பா இன்னைக்கு என்னோட பங்குக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். சரி, பைபிள்ல இருக்க வாசகத்தப்படி எனக்கு அப்புறம் நீ தான் அடுத்த ஃபாதர் ஆகணும். பார்த்தா நினைக்கிறத விட இந்த புள்ளகாரன் பைபிள ரொம்ப தெளிவா வாசிக்கிறான். அதுக்கான மீனிங் கூட இவனுக்கு என்னன்னு புரியுது. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு கிட்டாரை கையில் எடுத்தவன், அப்பா நான் வெளியில போயிட்டு வரேன். எது அந்த பொறுக்கி பசங்க கூடயா? ஏண்டா வீட்டுல இருந்து வேலை பார்த்தா வச்சோம் ஏதாவது உருப்படியா நடக்கும், ஆனா நீ குடிகாரங்களுக்கு முன்னாடி பாட்டு பாட போறியா? இது இவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன கேட்டா உன் பாட்டால சாத்தான்கள் கூட ஈர்க்கப்படலாம். ஆஹா, நீ என்ன சொல்லு, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற மாதிரியே சாம் நேரா வெளியில வருவான். அதே டைம்ல கரெக்டா ஹீரோவும் கேடி பையனும்
வந்துட்டாங்க. அங்கிள் சாம பாதுகாப்பா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா சாம் இந்த ஹீரோவுக்கு கசின். என்னடா அப்பா உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறாரா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. காலையில எழுந்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான பெர்மிஷன் இருக்கு. கொடுமை என்னன்னா அந்த ஒரு நாள் தான் இது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காட்டு வழி பாதைக்குள்ள வரும்போது குறிப்பிட்ட புதர்களுக்குள்ள இவனுங்க ஏற்கனவே ஒரு பெரிய ட்ரக்கை ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. பார்த்தா வண்டி ஃபுல்லாவே நல்ல இம்போர்ட்டடான பீர் வச்சிருக்கானுங்க. ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருக்கானு மேல போத்தி இருக்க துணி எடுக்கும் போது உள்ள ஒரு ரேட்டல் ஸ்னேக் இருக்கு. ஆனா ஹீரோவும் கேடி பையனும் அதை பார்த்து பயப்படவே இல்ல. கத்திய வச்சு கரெக்டா அதோட தலையில ஒரு குத்து. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும் ஏப்பா ஏதோ ஒன்னு தப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வேணா அடுத்த வாரம் பொறுமையா கிளப் ஓபன் பண்ணலாமா? சிரிச்சுக்கிட்டே தம்பியோ ஏண்டா டேய் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. அதனால என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். சரி அப்படின்னா ஒன்னா இருந்தா எதுவும் வேலைக்காகாத. நீ சாம கூட்டிக்கிட்டு சிட்டிக்குள்ள போயிட்டு நம்ம தனியா கிளப் ஓபன் பண்ண போற விஷயத்த சொல்ல. நான் அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போயிட்டு மத்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனித்தனியா பிரிகிறாங்க. நேரா ஹீரோ இப்ப மார்க்கெட்டுக்கு வந்ததுமே அங்க இருக்க ஒரு சில பேரு நம்ம ஆளோட ட்ரக்க கவனிக்கிறாங்க. ரைட்ரா கொஞ்சம் விட்டா உள்ள இருக்க பீரெல்லாம் குடிச்சு தீத்துருவானுங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணுமேன்னு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணை கவனிக்கிறான். இவளோட பேரு எல்ஜா. இந்த பாரு நான் திரும்ப வர வரைக்கும் நீ இந்த ட்ரக்க பாதுகாப்பா பாத்துக்கணும். யாராவது என் வண்டி மேல கைய வச்சா தோ இந்த சவுண்ட் ஹார்னை மட்டும் அழுத்த நான் உடனே வந்துருவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ இங்க வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். சிரிச்சுக்கிட்டே அந்த எல்ஜாவும் சரின்னு சம்மதிக்கிறா. இப்ப ஹீரோ நேரா பக்கத்துல இருக்க ஒரு கிராசரி ஷாப்புக்கு வரான். இங்கதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜோ இருக்கான். அடா பாவி 7 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் உன்னை பாக்குறேன். எப்படா திரும்ப வந்த? அதெல்லாம் ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. இந்த பாரு இன்னைக்கு நைட்டு நானும் என் பிரதரும் ஒரு பெரிய கிளப் ரெடி பண்ண போறோம். அது முழுக்க முழுக்க கருப்பின மக்களுக்காகவே. அதனால சாப்பாட்டுக்கு தேவையான திங்ஸ் நேம் போர்டு அப்புறம் சூதாட்டங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வண்டியோட ஹாரன் சவுண்ட் ஹீரோவுக்கு கேக்குது. ஆஹா எவனோ ஒருத்தன் கைவரிசையை காட்டிட்டான் போலன்னு குடுகுடுன்னு கையில துப்பாக்கியோட ஓடி வந்தவன் வண்டியை செக் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளோட பட்டக்ஸ்லயே தோட்டா வரைக்கிட்டான். 2வது ஆள் ஓட ட்ரை பண்ணுவான். அவனோட கால்லயும் ஒரு ஷாட். ஏண்டா டேய் நாங்க யாருன்னு தெரியுதுல்ல? ஐயோ ட்வின் பிரதர்ஸா? மன்னிச்சிருங்க இது உங்க வண்டின்னு எனக்கு தெரியாது. இனிமே தெரிஞ்சுக்கோங்க நான் தான் உன்னை சுட்டேன்னு ஊரு முழுக்க சொல்ல எங்க மேல இன்னும் பயம் அதிகமாகணும். இந்த மாதிரி பேசிட்டு மறுபடியும் ஜோ கிட்ட வந்தவன் கொஞ்சமா பணத்தை கொடுத்து குண்டடிப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவை நீயே பாத்துற. அதே டைம்ல ஜோவோட பொண்டாட்டி மிங் அங்க வராங்க. ஒரு கிளப்புக்கு தேவையான பொருளை நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிருக்கான் இல்லையா? சோ அதுக்காக பணத்தை பேரம் பேசுவாங்க. ஆனா பாருங்க ஹீரோ பேரம் பேசுறதுல திறமையான ஆளு. சோ 2 பேருக்குமே பாதகம் இல்லாம டீல பேசி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்க கேடி பையன் ஒரு பொண்ணை எப்படி உசார் பண்ணணும்னு சாமுக்கு ஒன்பை ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏண்டா உண்மையாவே உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? அட என்ன எப்படி கேட்டீங்க? நம்ம ஊருக்குள்ளேயே நான் தான் ரொம்ப நல்லா வாசிப்பேன்னு ஆரம்பத்துல கிட்டார வாசிச்சவன் திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சாதாரணமா கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுவான். கேடி பையனுக்கு இத பார்த்து செம ஷாக்கு. ஏன்னா இவன் மட்டும் கிளப்ல வந்து பாடினான்னு வைங்க கண்டிப்பா இவங்களோட கல்லா கட்டும். அடுத்து இங்க இருந்து பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆளுங்க இங்க வந்தது கிளாம்ங்கிற ஒரு பியானோ வாசிக்கிற ஆளை பாக்குறதுக்காக. சரியா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இவரு ஒரு பெரிய பார்ல பியானோ வாசிச்சிருப்பாரு. ஆனா வெள்ளக்காரங்க இப்ப அவரை அடிச்சு துரத்திட்டாங்க. வேற வழி இல்லாம ரோட்டோரத்துல மௌத்தார்கன் வாசிச்சிட்டு இருக்காரு. உள்ள வந்த கேடி பையனும் இந்த பாரு உனக்கு ஒரு ஒர்க்கிங் ஆஃபர் தரேன். நீ மட்டும் என் கிளப்புக்கு வந்து பாட்டு வாசிச்சா உனக்கு $20 தரேன். ஆரம்பத்துல அவரு முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. இவன் வண்டி ஃபுல்லா கொண்டு வந்த அந்த இம்போர்ட்டட் பீர் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் ஒன்னு எடுத்து காட்டி இந்த பாரு இதே மாதிரியே எக்கச்சக்கமான பீர் பாட்டில் என்கிட்ட இருக்கு. தேவையான அளவு நல்லா குடி. இதோட சேர்த்து $40 உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். இப்ப சொல்ல இந்த வேலைக்கு நீ வரியா வரலையா? துளி கூட யோசிக்காம கிளாமோ சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா சாம் கூட ஒன்னா சேர்ந்து கிளாமோ இசையை வாசிப்பாரு. இந்த சவுண்ட கேட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா கூட ஆரம்பிக்கிறாங்க. இதான் சாக்குன்னு கேடி பையனும் இந்த பாருங்க இன்னைக்கு நைட்டு நானும் என் பிரதரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கருப்பின மக்களுக்காக மட்டுமே ஒரு பெரிய கிளப் ஓபன் பண்ண போறோம். மறக்காம ஈவினிங் அங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்லின்னு ஒருத்தி நம்ம சாம பார்த்து லைட்டா சொல்லி விடுவா. சரி பேசலாமேன்னு கிட்ட போனா தம்பி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால என்ன நைட்டு பார்ட்டிக்கு வாங்க சும்மா பேசி பழகலான்னு இன்டைரக்டா சொல்லுவான். பதில் எதுவுமே பேசாம அந்த புள்ள சிரிச்சபடியே அங்க இருந்து கிளம்பிட்டா. அதே டைம்ல இங்க நம்ம கேடி பையன் நிக்கிற விஷயத்த பார்த்த மேரின்னு ஒருத்தி உள்ள வரா. ஆக்சுவலா இவன் இந்த கேடி பையனை 7 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சிருப்பா. நைட்டோட நைட்டா சொல்லாம கொள்ளாம இந்த பைத்தியக்காரன் ஊரை விட்டு கிளம்பி சிக்காகோவுக்கு போயிட்டான். உடனே மேரியும் பரவாயில்லையே திரும்ப ஊருக்கு வந்திருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை கூட உனக்கு இல்லல மேரி? இப்ப அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போன கதை. எது முடிஞ்சு போன கதையா? உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது என்னோட அம்மா. ஏன் சொல்ல போனா உன்னையும் உன் அண்ணனையும் அவங்க தங்களோட புள்ளையா பார்த்தாங்க. ஏண்டா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து தான் என் அம்மா இறந்து போனாங்க. ஆனா கடைசி வரைக்குமே கேடி பையன் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எதை பத்தியும் நான் பேச விரும்பலங்கிறான். கோவத்துல மீறி அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா இந்த 3 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா டெக்குங்கிற தன்னோட பழைய ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கான். ஆனா கேடி பையனை பார்த்த நிமிஷமே எப்பாடே தயவு செஞ்சு கண்ணுக்கு முன்னாடி நிக்காத இங்கிருந்து கிளம்புங்கிறான்.
சொல்றான், ஏலே டெக்கு, சும்மா சும்மா கோவப்படாத. என்ன கடைசி வரைக்கும் இந்த தோட்டத்துல பஞ்சு எடுக்கிற வேலையை பார்த்தே சாக போறியா? அதனாலதான் உனக்காக ஒரு நல்ல வேலையை கொண்டு வந்திருக்கேன். நாங்க புதுசா ஒரு கிளப்ப திறக்க போறோம். நீ மட்டும் அங்க டோர்மேன் வேலைக்கு வந்தா இங்க கிடைக்கிறத விட 2 மடங்கு உனக்கு பணம் கொடுக்குறேன். ஆக்சுவலா டெக்குக்கு இதுல சம்மதம் இல்ல. ஆனா கூட இருக்க பொண்டாடிக்காரி திட்டி அனுப்பி வைக்கிறா. ஏன்னா பணத்தோட மதிப்பு அவளுக்கு தெரியும் இல்லையா? கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்க வீட்டுக்கு வரான். நேரா அங்க இருக்க ஒரு சின்ன குழந்தையோட கல்லறைக்கு வரான். ஆக்சுவலா இது ஹீரோவோட குழந்தை தான். கொண்டு வந்த மலர்களை கல்லறையில வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இவனோட மனைவி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஹீரோ எப்படி இருக்கன்னு கேள்வி கேட்பான். இருக்க அதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம இந்த ஊரை விட்டு ஓடி போனியே, அப்புறம் என்ன உனக்கு இப்ப கவலை? சொல்லு, எதுக்காக இங்க வந்த? நானும் என் தம்பியும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கிளப் ரெடி பண்ணிருக்கோம். சோ நீ அங்க வந்து சமைச்சு கொடுத்தா கண்டிப்பா அது உதவியா இருக்கும். உனக்கு வேணும்னா பணம் கூட கொடுக்குறேன். எது இந்த சூதாட்டத்துல சம்பாரிச்ச பணமா? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோவோட நெஞ்சில கைய வைக்கும் போது கழுத்துல ஒரு டாலரை மாட்டிருக்கான். ஆக்சுவலா இத கொடுத்ததே ஹீரோயின் தான். நீ என்ன மறந்துருப்ப நினைச்சேன். அப்புறம் எதுக்காக இந்த டாலரை மாட்டிருக்க? என்ன நான் இன்னும் உன்னை மறக்கல. அப்பா இறந்து போனது, நம்மளோட குழந்தை இறந்து போனதுன்னு இது எல்லாத்தாலையும் நான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய கேப் தேவைப்படுது. அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம தம்பியை கூட்டிட்டு நான் சிக்காகோவுக்கு போயிட்டேன். இப்படி சொன்னதும் போதும் பொண்டாட்டிக்கு காதல் பத்திக்கிச்சு. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சிட்டு இவனுங்க ஒரு பக்கம் கஜமுஜா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல இதே மாதிரியே கிராசரி ஷாப்ல இருக்க ஜோ அப்புறம் அவனோட மனைவி மிங்கும் கிளம்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு மிகப்பெரிய விளைச்சல் நிலங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு ஆளு உடம்பு ஃபுல்லா லைட்டா எரிஞ்சு போன நிலைமையில குடு குடுன்னு ஓடி வந்து வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்கான். கதவை திறந்ததும் போதும் உள்ள இருக்க புருஷன் பொண்டாட்டி கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஏலே யாரா நீ? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? அம்மா தாயே, என்னோட பேரு லூயி. ஒரு சில மலைவாழ் மக்கள் என்ன கொல்ல பாக்குறாங்க. உயிருக்கு பயந்துதான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. தோ இந்த தங்கத்தை கூட நீங்க வச்சுக்கோங்கன்னு 2-3 நாணயங்களை கொடுக்குறான். ஆஹா, செக் பண்ணி பார்த்தா சொக்க தங்கம். சும்மா இருப்பாங்களா? உள்ள போ, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அந்த லூயிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லூயி சொன்ன மாதிரியே ஒரு சில பழங்குடி மக்கள் குதிரையில இந்த புருஷன் முண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏமா, லூயின்னு ஒருத்தன் உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போன காயங்களோட இந்த வீட்டு பக்கமா வந்தானா? இல்லையே, அப்படிலாம் யாரும் கிடையாது. சரி, ஆனா நீங்க நினைக்கிறத விட அவர் ரொம்ப ஆபத்தானவன். எதுக்கும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லும் போது குதிரையில வந்த இன்னொரு ஆளு இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம வந்தவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பொண்டாட்டி கையில இருக்க துப்பாக்கிய ஓரத்துல வச்சுட்டு, ஏங்க எங்க இருக்கீங்க? என்ன ஆளையும் காணோம் சத்தத்தையும் காணோம்னு பொறுமையா கூப்பிட்டபடியே பக்கத்துல இருக்க ஒரு அறை கதவை திறக்கும் போது உள்ள அந்த லூயி ரத்த கரைகளோட பார்க்கவே ரொம்ப கொடூரமா சேர்ல உட்கார்ந்துருக்கான். சோ இப்பதான் நமக்கே விஷயம் புரியுது. இந்த பயவுள்ள ஒரு வேம்பயர் உதவி பண்ண அந்த புருஷங்காரர் இருக்கா இல்லையா, அவனோட கழுத்தையும் கடிச்சு இப்ப அந்த பயலையும் வேம்பயரா மாத்திட்டான். இத பார்த்து பொண்டாட்டி கறி கத்துறா. இங்க கட் பண்ணா ஹீரோவோட கிளப்ப காட்டுறாங்க. நினைச்சதை விட சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான பேரு நேரா நம்ம ஹீரோவோட கிளப்புக்கு வராங்க. ஏகபோகமா பார்ட்டி ஆரம்பிக்குது. அதுல ஒரு தொப்பிக்காரன் உள்ள புந்து எனக்கு நல்ல குவாலிட்டியான சரக்கு கொடுங்கிறான். சார், சரக்கோட விலை 50. ஐயோ, நான் வெளியில 30க்கு தானே வாங்குவேன். என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு. ஹீரோ இத பார்த்து கடுப்பாயிட்டு சண்டை போடலான்னு போகும்போது கேடி பையன் உள்ள புந்து, பரவாயில்ல அடுத்த முறை வரும்போது கொடுங்கன்னு சரக்கு கொடுக்குறான். இதுக்கிடையில ரயில்வே ஸ்டேஷன்ல சாம் ஒரு பொண்ணு கிட்ட பேசிருப்பான்ல, அந்த ஃபெர்லின், அவளும் இப்ப கிளப்புக்கு வந்திருக்கா. அதுவும் புருஷங்காரன் இல்லாம தனியா. போதாத குறைக்கு நம்ம கேடி பையனோட காதலி அந்த மேரியும் இங்க வந்திருக்கா. ஆக்சுவலா கேட்மேனா இருக்க டெக்குக்கு மேரியை ஏற்கனவே தெரியும். சோ அதனாலயே இவ என்னதான் வெள்ளக்காரியா இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரெண்டுங்கிற மரியாதையில இவள உள்ள போக அனுமதிக்கிறான். அடுத்த ஹீரோ தம்பியவோ ஹீரோனையும் கூப்பிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவு காசை கொடுத்து இம்போர்ட்டடான பீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு சரக்கு கொடுத்துருக்கீங்க. சிரிச்சுக்கிட்டே தம்பியும், இந்த பாரு உனக்கு தெரியும்ல நம்மள மாதிரியான கருப்பின மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்ல இருப்பாங்கடா. இந்த ஒரு இடம் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால ஒருத்தர் 2 பேரு காசு கம்மியா கொடுத்தா என்ன, போக போக எல்லாம் சரியா போயிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல சாமும் ஃபெர்லினும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களுக்குள்ள காதல் மலருது. அதே டைம்ல சாம் மேரி உள்ள வந்த விஷயத்த பாத்துட்டான். அடி பாவி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் கசின்ஸ் மட்டும் உன்னை பார்த்தானுங்க, பெரிய பஞ்சாயத்தா போயிடும். இந்த பாரு, நான் வந்தது அவனை பாக்குறதுக்காக இல்ல, சும்மா பார்ட்டியில என்ஜாய் பண்றதுக்காக. வேணும்னா வா, உனக்கும் சரக்கு வாங்கி கொடுக்குறேன்னு ஜம்முன்னு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா இறந்து போனதுக்கு இந்த முட்டா பயலுங்க ஒரு பூக்களை கூட அனுப்பல. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன் அம்மா இறந்து போனதுக்கு ஏற்கனவே பூக்கள் அனுப்பி வச்சாச்ச. அடுத்து உள்ள வந்து கேடி பையன், ஏண்டி உனக்கு என்ன வேணும்? ஏன் எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்க? வா, நான் உன்னை வீட்டுல வந்து விட்டுட்டு வரேன். ஏன்னா நீ இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் கருப்பணத்துல யாராவது ஒருத்தர் உன்னை திரும்ப தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓ, அட்டாக் பண்ணா பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன கவலை? மேரி, நிலைமையை புரிஞ்சுக்கோ. நீதான் வேற ஒரு வெள்ளக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் இதுக்காக என்ன பத்தி யோசிக்கிற? டே முட்டாள், 7 வருஷமா நீ என் கூட இல்ல. அம்மாவோட கடைசி ஆசை இது மட்டும் தான். அதுக்காக மட்டும் தான் நான் அந்த வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி என்னோட காதல்
எல்லாமே நீ மட்டும்தான். ஒருவேளை இங்க இருக்க கருப்பின மக்கள் என்ன கொன்னா கூட நீ அவங்களை என்ன பண்ண முடியும்? யோசிக்காம நானும் என் அண்ணனும் அவங்கள கொன்றுவோம். பாரா, என் மேல அக்கறை இல்லாத ஒரு ஆளு எதுக்காக நீ மத்தவங்களை கொல்லணும்? அதுவும் எனக்காக? ஒரு நிமிஷம் அமைதியானவன். இந்த பாரு, நான் உன்னை இன்னும் மனசார காதலிக்கிறேன், போதுமா? இந்த வார்த்தைக்காக தானே எல்லாம் பண்ண. மேரி ஒரு பக்கத்துல அழுதுபடியே நகர்ந்து போயிடுவா. அடுத்து நம்ம கிளாம் வேற பியானோ வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மொத்த பேருமே இவரோட இசையை கேட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்து ரெண்டாவதா சாமோட சான்ஸ இவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். பையன் பாட்டு பாட ஆரம்பிச்சதுமே ஒவ்வொருத்தனும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். சடனா இங்கதான் படத்தோட ஆரம்பத்துல பிறக்கும் போதே அதிசய சக்தியோட பிறந்த ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க வாசிப்பால கடந்த காலத்துல இருந்தும் எதிர்காலத்துல இருந்தும் ஆன்மாக்கள் இணைக்கப்படுவாங்க. அதுலயும் முக்கியமா தீய ஆன்மாக்களும் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? அந்த வாய்ஸ் பிளே ஆகுது. அப்படியே சீன் இப்ப வெளியில போகுது. பார்த்தா வேம்பயரான லூயி இவன் ஏற்கனவே ஒரு புருஷன் பொண்டாட்டியை கடிச்சு வேம்பயரா மாத்திருப்பால. இப்ப இவங்க 3 பேருமே ஹீரோவோட கிளப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே தீய ஆன்மாக்கள். அதனாலயும் என்னமோ சாமோட இசையால இவங்க ஈர்க்கப்படுறாங்க. அடுத்து இதே டைம்ல கிளப்புக்குள்ள இருக்க சாம் ஃபேர்லினை உசார் பண்ணிட்டான். தனி ரூமுக்கு வந்து கஜகஜா பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்து கேட்மேன். ஆக்சுவலா இவன் வாசலோட உட்பகுதியில தான் காவலுக்கு உட்கார்ந்துருப்பான். அப்ப கரெக்டா அந்த லூயி அந்த புருஷன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு முன்னாடி வரான். உடனே கேட்மேனும், இந்த பாரு, நீங்க வெள்ளையர்கள் இங்க வரதுக்கான அனுமதி உங்களுக்கு இல்ல. அட என்னப்பா, நாங்க சும்மா பார்ட்டி பண்ண தானே வந்திருக்கோம், ஒழுங்கா எங்களை உள்ள போக விட. கேட்மேன் விடுற மாதிரியே இல்ல. இவங்க பேசுற சவுண்ட கேட்ட ஹீரோ, தம்பிக்காரன், அப்புறம் ஹீரோயின்லாம் வந்துட்டாங்க. யார் நீங்க? எதுக்காக பிரச்சனை பண்றீங்க? இந்த பாருங்க, நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ண கிடையாது. நாங்களும் இசை கலைஞர்கள் தான். இந்த கிளப்ல பாட்டு பாடுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அப்புறம் தம்பி சாம், நீ தானே அந்த பாட்டை வாசிச்ச? ஆடடா, உன்னோட இசைய நாங்க கதவுக்கு வெளியில இருந்து கூட ரொம்ப தெளிவா கேட்டோம். ஆனா கடைசி வரைக்குமே ஹீரோவுக்கும் கேடு எனக்கும். இந்த பாரு, வெள்ளையர்களால எங்களுக்கு ஆபத்து இருக்க, சோ உங்களை அனுமதிக்க முடியாது. ஓ, நாங்க வெள்ளையர்கள்னா தோ அந்த மேரி புள்ளைய எதுக்கு உள்ள விட்டீங்க? அவ எங்க குடும்பத்துல ஒருத்தி. உங்களுக்கு பார்ட்டி பண்ணணும்னா நேரா சிட்டிக்குள்ள போங்க, அங்க நிறைய கிளப் இருக்குன்னு ஹீரோ இடுப்புல இருக்க துப்பாக்கி எடுக்கும் போது, அட இதுக்காக கோவப்படுறீங்க? உங்களுக்கு என்ன, நாங்க இப்ப இந்த இடத்த விட்டு போகணும் அதானே? சரிப்பா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். எப்ப நாங்க நல்லவங்கன்னு தோணுதோ அப்ப எங்களை உள்ள கூப்பிடுங்கன்னு 3 பேருமே இந்த வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி போய் உட்காந்து பானுங்க. உடனே கேடு பையனும், ஏப்பா அவங்க கிட்ட பணம் இருந்தா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும்ல. டே லூசு, விஷயம் பணத்தை பத்தி கிடையாது. அவங்க எல்லாருமே வெள்ளைக்காரனுங்க. உள்ள வந்த யாராவது 2 பேரை சுட்டு கொன்னானுங்கன்னு வை, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும் தெரியுமா? இதே டைம்ல மேரி கேடு பையனை பார்த்த, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு கேப்பா. ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, நாங்க வரும்போது வச்சிருந்த பணம் எல்லாமே சூதாட்டத்துல மட்டுமே சம்பாரிச்சது கிடையாது. ஒரு பெரிய முதலாளி கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடிட்டு வந்தோம். அட பாவி, அப்படின்னா அந்த எதிரிகள் எப்ப வேணா உங்களை தேடிட்டு இங்க வரைக்கும் வரலாம். என்ன கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா இந்த வெள்ளையர்களை நம்ப முடியாது. சரி, உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா துப்பாக்கியை என்கிட்ட கூட, நான் வெளியில போய் லைட்டா அவங்க கிட்ட பேசி நல்லவங்களா இல்லன்னா உங்களை போட்டு தள்ளுறதுக்காக இங்க வர பார்த்த கெட்டவங்களான்னு விசாரிச்சுட்டு வரேன். இதுவும் நல்ல ஐடியா தானே? அதனால கேடு பையன் துப்பாக்கி கொடுத்த நம்ம மேரியா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இதே டைம்ல ஹீரோ சாம பார்த்த, என்னடா வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, முதல் முறையா இவ்வளவு மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆரவாரமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இதுக்கப்புறமா என்னால சுயமா முடிவெடுக்க முடியும்னு தோணுத. அப்படியா? என்ன முடிவு? இல்ல நானும் சிக்காகோவுக்கு போலான் இருக்கேன், அதுவும் தனியா. எதுக்கு? உங்க அப்பா எங்களை கழுவி கழுவி ஊத்துறதுக்கா? உன் அப்பாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ விருப்பம் இல்லனா ஒண்ணு இந்த கிளப்ல வந்து வேலை பாரு, அப்படி இல்லனா கருப்பின மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு, அங்க போய் சந்தோஷமா இரு. அதையெல்லாம் விட்டுட்டு சிக்காகோ போறேன் கொக்காகோ போறேன்னு சொன்னேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தோடா, நீங்க என்னமோ நல்ல வழியில பணம் சம்பாரிச்ச மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. இந்த பணம் வந்ததுக்கான காரணம் எல்லாமே கேம்பிளிங் தானே? சோ நீங்க சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாத. என் முடிவுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஒருவேளை என்ன தடுக்கணும்னு நினைச்சா என்ன சுட்டு கொல்லுங்க. யோசிக்காம டக்குனு ஹீரோ துப்பாக்கிய கையில எடுக்கிறான். இருந்தாலும் அவன சுடல. என்ன கசின் ஆச்சே? இதே டைம்ல மேரி பிளான் போட்ட மாதிரியே கையில துப்பாக்கியோட வெளியில வரா. கண்ணு கெட்ட தூரத்திலேயே லூயி உட்கார்ந்துருக்கான். மேரிய பார்த்ததுமே பாட்டு பாடுவானுங்க. இவளும் தான் பேரை சொல்லி இன்ட்ரோ ஆகிறா. சொல்லுங்க, எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்க? இல்ல ஹீரோ தான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு செக் பண்ண சொன்னாரு. நீங்க இந்த கிளப்புக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. நீங்க அதை வச்சிருக்கீங்களா? அட, நினைக்கிறத விட அதிகமா இருக்குன்னு தங்க நாணயங்களை காட்டுவானுங்க. என்னப்பா இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கிடைச்ச நேரமும் இடமும் வேற. சோ உங்களுக்கு சொன்னாலும் இது புரியாது. சரி அதெல்லாம் விடுங்க, இந்த நாணயத்தை வச்சுக்கிட்ட நீங்க எங்களை இந்த கிளப்புக்குள்ள கூட்டிட்டு போறீங்களா? பதில் எதுவுமே பேசாம மேரி அமைதியா இருக்கா. அப்ப இந்த லூயிய பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கு, அது எங்களால ஃபீல் பண்ண முடியுது. அது காதலோட வழி. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி தங்களோட வாழ்க்கையில இந்த காதல் அப்படிங்கிற வழியை கடந்தே ஆகணும். என்னதான் ஒரு சில பேரு இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னாலும் கூட எங்களால உங்களை அந்த வழியில இருந்து காப்பாத்த முடியும். எங்க உங்க கைய கொடுங்கன்னு இந்த பையன் பேசிக்கிட்டே டக்குன்னு திரும்பவும் பாருங்க. ஒரு பக்கமா ஜொல்லு ஊத்திட்டு இருக்கு, கூடவே அவனோட கண்கள் ஒரு வேம்பையரோட கண்களா மாறிடுச்சு. மேரிக்கு இத பார்த்தா எப்படி இருக்கும்? பயத்துல பயப்புள்ள துப்பாக்கிய கையில எடுக்கிறா. யாரா நீங்க? உங்களை பார்க்கவே வித்தியாசமா இருக்கீங்க, இங்கே இருங்க, நான் உள்ள போய் உங்களை பத்தி கோத்து விடுறேன்னு மேரி வேகமா
வேகமா நடக்கும் போது இந்த லூயி சும்மா இருப்பானா? ஒரே ஜம்ப் அடிச்சு இவ்வளவு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளப்போட கதவு கிட்ட வந்தவ, எப்பா டெக்கு, நான் உள்ள போலாம்ல? என்ன மாரி கேள்வி? உனக்கு இல்லாத பெர்மிஷனா? தாராளமா உள்ள போ. பார்க்கவே வித்தியாசமா சிரிச்சுக்கிட்ட மேரி உள்ள போயிடுவா. அதே டைம்ல டெக்கு பையனுக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல நம்ம கிளாம் இருக்காரு இல்லையா, அவரை கேட்ட பாத்துக்க சொல்லிட்டு இவன் பாட்டுல தனியா போயிடுவான். இப்ப உள்ள வந்த மேரி கேடி பையனை தனியா கூப்பிட்டு அந்த லூயி கிட்ட இருந்து வாங்கின தங்க நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை கையில கொடுக்குறா. நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒண்ணும் அவ்வளவு ஆபத்தானவங்க கிடையாது. அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா உள்ள கூப்பிட்ட தேவையான சரக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். அட அவசரப்படாத, எனக்கு அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு தோணுதுன்னு கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கூட கேடி பையன் நீ இன்னொருத்தனோட மனைவின்னு சொல்லுவான். ஆஹா, மேரி அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்லையே. பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள வந்தவ அவனை கட்டி பிடிச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கிடையில தனியா வந்த டெக்கு உச்சா போயிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான கண்கள் தெரியற விஷயத்த கவனிக்கிறான். லைட்டா அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மிருகத்தோட கண்கள் மாதிரியே தெரியுது. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில வெளியில அந்த லூயி எப்படி ஜொல்ல ஊத்திருப்பான், அதே மாதிரியே இப்ப அந்த மேரியும் ஜொல்ல ஊத்திட்டு இருக்கா. அப்படின்னா இவளும் வேம்பயரா மாறிட்டா போலங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத கேடி பையன் நெடி சொல்லம் ஜொல்ல ஊத்திட்டு இருக்க, மாமாவுக்கு கொஞ்சம் கொடுன்னு ஏதோ பப்பிஜா மாதிரி அதை குடிச்சிட்டு இருக்கிறான். இங்கதான் சடனா அந்த மேரியோட டிரெஸ் லைட்டா விலகும் போது தோள்பட்டையில ஏற்கனவே இந்த லூயி வேம்பயரா மாதிரி இவளை கடிச்சிருக்கான் போல. அதுக்கான தடயங்கள் தெரியுது. இதே டைம்ல கிளப்ல இருக்க ஒருத்தன் ரத்த காயங்களோட குடு குடுன்னு ஹீரோ கிட்ட ஓடி வரான். என்னன்னு பார்த்தா ஒரு குடிபோத ஆசாமி பட்டாக்கத்தைய வச்சு மூஞ்சு மேல மார்க் போட்டாங்க. இத பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பானா? அடி அடி நடிச்ச அந்த போதை ஆசாமிய புடிச்சிட்டானுங்க. அடுத்த ஹீரோ சாம பார்த்து, ஏண்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த கேடி பையன் எங்கடா போனா? முதல்ல அவனை தேடி கொண்டு வா. சரின்னு இவனும் நேரா பக்கத்துல இருக்க அறைக்குள்ள வரான். அங்க கேடி பையனும் மேரியும் ஒன்னா இருக்க விஷயத்த கவனிக்கிறான். மறுபடியும் ஹீரோவை பார்க்க வந்தவ, எப்பா என்னால உள்ள போக முடியாது, அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சேச்சா, மேரி கூட அவன் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்னு நம்மால குடு குடுன்னு கதவை திறந்து உள்ள வந்தா பயப்புளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த மேரி இருக்கா இல்லையா, இவன் முழுமையா வேம்பயராவே மாறிட்டா. கேடி பயலோட கழுத்தை வேற கவிட்டாங்க. பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. தான் தம்பிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா பையன் சும்மா இருப்பானா? துப்பாக்கி எடுத்து சாரா மரியா சுட்டு மேரியா அதே இடத்துல போட்டு தள்ளிட்டான். சரி, அவ இறந்துட்டா போலன்னு லைட்டா பக்கத்துல போக நினைக்கும் போது அவ்வளவு குண்டடிப்பட்ட மேரி திரும்ப எழுந்து நிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாரையுமே நாங்க கொல்ல போறோம், இதான் உங்களோட கடைசி இரவுன்னு சொல்லிட்டு குறுக்க நிக்கிற ஹீரோவை தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு அந்த பைத்தியக்காரி வெளியில ஓடி போயிட்டா. பாவம், தம்பிக்கார உடம்புல ரத்தம் தண்ணி மாதிரி ஊத்திட்டு இருக்கு. காவலுக்கு இருக்க கேட்மேன் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மேரி ஓடி போன விஷயத்த பார்த்து பயந்து கதவை லாக் பண்ணிடுவாரு. இதுக்கடையில கேடி பையன் வேற ரத்த வெள்ளத்துல, ஆனா அவ என்ன கடிச்சிட்டு போயிட்டா, ஆனா ஏன் தான் புரியல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு பயபுள்ள அதே இடத்துல இறந்து போயிடுவான். உண்மையை சொல்ல போனா ஹீரோயினுக்கு ஒரு சில மந்திர தந்திரங்கள் தெரியும். அதனால இவனும் என் தம்பி இறந்து போயிட்டா, தயவு செஞ்சு ஏதாவது மருந்து ரெடி பண்ணி கூட என் தம்பி உயிரை காப்பாத்தன்னு கெஞ்சுறான், கதறான். ஆனா ஹீரோயின் அந்த அளவுக்கு சக்திசாலி எல்லாம் கிடையாது. ஜோசியத்தால எதிர்காலத்தை கணிப்பா, பாதுகாப்புக்காக ஒரு சில தாயத்தை உருவாக்கி கொடுப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இவளுக்கு தெரியும். ஒரு சந்தேகத்துல அந்த மேரி போகும்போது என்ன சொன்னான்னு கேப்பா. பதிலுக்கு ஹீரோவும் நம்ம எல்லாரையும் அவங்க கொல்ல போறதா சொன்னா, எது அவங்களா? அவங்கன்னா யாரு? அதான் எனக்கும் புரியல. முதல்ல கிளப்புக்கு வந்த எல்லாரையும் திரும்ப வீட்டுக்கு அனுப்ப, இங்க என்ன நடந்ததுங்கிற எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா வந்தாளுங்க அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்புறாங்க. அதே டைம்ல ஹீரோயினும் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, முதல்ல இறந்து போனவன் தம்பி உடம்ப வெளியில கொண்டு போயாகணும், இல்ல இவன் உடம்புல யாரும் கைய வைக்க கூடாதுன்னு ஹீரோ கோவப்படுவான். இதுக்கிடையில அந்த மிங் வேற சோவை பார்த்த, இந்த பாருங்க எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு, வீட்டுல நம்ம பொண்ணு வேற தனியா இருக்கா, முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அட என்னமா நீ வேற, பாவம் அந்த கேடி பையன் வேற இறந்து போயிட்டான். சரி விடு, முதல்ல வீட்டுல ஒண்ணு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வரேன்னு சோ மட்டும் இப்ப கார் எடுக்கிறதுக்காக தனியா வெளியில வந்துருவான். இப்ப இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேட்மேனான டெக் இருக்கால, அவன் உச்சா போயிட்டு திரும்ப இப்பதாங்க வரான். ஹீரோ உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரைகள் இருக்க விஷயத்த பார்த்துட்டு, எப்பா என்னாச்சு, இம்புட்டு கரையா இருக்கு, எதுவும் சம்பவம் ஆயிடுச்சா என்ன? ஏன்டா டேய், என் தம்பி இறந்து போயிட்டான், அது உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுப்பா. சரிப்பா, எனக்கு பெர்மிஷன் கூட, நான் உள்ள வரேன், மீதி எல்லாத்தையும் உள்ள போய் பேசிக்கலாம். அப்ப டக்குன்னு உள்ள வந்த ஹீரோயினும், ஒரு நிமிஷம் நீ தான் இந்த கிளப்போட கேட்மேன், ஏற்கனவே உள்ள வந்திருக்க, வெளியில போயிருக்க, அப்படி இருக்கும்போது மறுபடியும் உள்ள வரதுக்கு உனக்கு எதுக்கு பெர்மிஷன்? கெடாமாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, வேணும்டா நீயாவே உள்ள வந்து பாரு. எப்பா ஹீரோ, நீ தானே என்ன வேலைக்கு வச்ச, எதுக்கு அந்த அம்மா என்கிட்ட பேசுது? நான் தானே பேசுவேன், நீ எனக்கு தான் பதில் சொல்லணும். ஒன்னால முடிஞ்சா நீயாவே வா. ஒரு நிமிஷம் அமைதியான டெக்கோ, இந்த பாருங்க நீங்க பேசுற எதுவும் எனக்கு பிடிக்கல, நான் வேலை பார்த்ததுக்கு என் சம்பளத்தையாச்சும் கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஒரு குழப்பத்தோடைய ஹீரோவும் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான். அப்ப கூட ஹீரோயின் சொல்லுவா, எதுக்கும் ஜாக்கிரதானே. இவன் கட்டடத்துக்குள்ள இருந்தே கைய லைட்டா வெளியில நீட்டுவாங்க. அடுத்த நிமிஷமே இந்த டெக்கு பையனை பாருங்களேன், ஹீரோவோட கையை இழுத்து பிடிச்சு கடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். நல்ல வேலை ஹீரோ ஒரு கையில
கையில தான் பணத்தை வச்சிருப்பான், இன்னொரு கையில துப்பாக்கி வச்சிருந்திருப்பான். டக்குன்னு தாடையில ஒரு ஷாட்டு, குண்டடிப்பட்டு அந்த பைப்புல தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஆனா சாகல, மறுபடியும் கெடாமாடு மாதிரி எழுந்து நிக்கிறான். அவனோட கண்கள் வேம்பையரோட கண்களா மாறிடுச்சு. ஹீரோவை கடிக்கலான்னு வரும்போது நல்ல வேலை பாதுகாப்பா இவன் உள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பான். ஒரு நிமிஷம் இங்க இருக்க மொத்த பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த கொடுமைக்கு மத்தியில இந்த தம்பிக்காரன் இறந்து போயிருப்பான் இல்லையா, அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு கதவை லாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கதவை யாரோ தட்டிட்டு இருக்காங்க. ஒரு சந்தேகத்துல ஹீரோவா அந்த கதவுல இருக்க கேப் வழியா எட்டி பார்க்கும்போது கேடி பையனோட வாய் தெரியுது. ரொம்ப கேஷுவலா, டே அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு இந்த ரூம்குள்ள இருக்கவே பிடிக்கல, முதல்ல கதவை தர, நான் வெளியில வரேன். ஹீரோனுக்கு சம ஷாக்கு. ஏன்னா இவன் நாடி பிடிச்சு பார்க்கும் போதே அந்த கேடி பையன் இறந்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி திரும்ப உயிர் வந்திருக்கும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. டே தம்பி, உன் கழுத்துல பெரிய காயம் இருந்துச்சடா, அது என்னாச்சு? அண்ணா காயம் இருக்கு, ஆனா இப்ப பரவாயில்ல, நார்மலா தான் இருக்க, நீ கதவை துறைய. உடனே ஹீரோயினும் திறக்காத, கண்டிப்பா அது உன் தம்பி கிடையாது, அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான்டா. இந்த மாதிரி இவ்வளவு சொன்னாலுமே ஹீரோவுக்கு தம்பியாச்சே, ஒருவேளை உண்மையாவே அவனுக்கு உயிர் வந்துருச்சு போலன்னு ஹீரோ இந்த கதவோட சாவி எடுக்கலான்னு போவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த கேடி பையன் கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டான். சாம் மேலேயே அந்த கதவு வேற விழுந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா இப்ப கேடி பையனுமே ஒரு வேம்பயரா மாறிட்டான். சோ வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்களை கடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் உள்ள பூந்து ஒரு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துறா. அடுத்த நொடியே வழிதாங்க முடியாம அந்த பயபுள்ள கதறிக்கிட்டு வெளியில ஓடி போயிடுவான். எதுவும் புரியாத மிங்கு, ஏமா அவன் மேல என்னத்த ஊத்துன? பூண்டு ஊர்காவோட தண்ணி. நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. அவங்க எல்லாருமே வேம்பயர்கள், அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான தீய சக்தி இந்த உலகத்துல பிறந்தது. அதோட பேர் தான் வேம்பயர். கடவுளால சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள்ல ஒண்ணுதான் அது. சொர்க்கத்துக்கும் போக முடியாம மறுஜென்மத்துக்கு வாய்ப்பும் இல்லாம ஒரு உயிரற்ற ஆன்மாவா இந்த உலகத்திலேயே சுத்தி திரியறதுக்கான சாபம் கிடைச்சது. ஆனா இவ்வளவு நாளா பதுங்கி இருந்த அந்த ஒரு வேம்பயர் எதுக்காக இப்ப வெளியில வந்திருக்கு, அதான் எனக்கு புரியல. உடனே சாம் உள்ள போந்து அதுக்கான பதில் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்னோட வாசிப்பு அது தீய சக்திகளை என் பக்கமா ஈர்க்கும். இது பாரு, இதுல எது உண்மை எது பொய்ங்கிற எதுவும் நமக்கு தெரியாது. முதல் விஷயம், வீட்டுக்கு வெளியில இருக்க அந்த வேம்பயர்களுக்கு நாம அனுமதி கொடுக்காம இந்த வீட்டுக்குள்ள அதுங்களால வர முடியாது. இரண்டாவது, மரக்கட்டைகளாலையும் வெள்ளி ஆயுதங்களாலையும் பூண்டுகளால மட்டும்தான் அந்த வேம்பயர்ஸ காயப்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோனுக்கு ஒரு சில மந்திர தந்திரங்கள் தெரியும் இல்லையா, அதனால இவகிட்ட இருக்க மந்திர பலகையில சோலி உருட்டி பார்க்கும்போது வேம்பயர்களுக்கு தலைவன்னு ஒருத்த மட்டும்தான் இருக்கான். ஆனா ஒரு வேம்பயருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது மத்த வேம்பயர்களுக்கும் தெரியுமா? அப்படி பார்க்கும்போது அந்த தலைவன் காயப்பட்டான் அப்படின்னா அவன் மூலமா அவனால பிணைக்கப்பட்ட எல்லா வேம்பயர்களும் காயப்படுவாங்க. இப்பேற்பட்ட தீய சக்தி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா விடியற் காலம் வரைக்கும் நாம இந்த கட்டடத்துக்குள்ளேயே இருந்தாகணும். ஏன்னா சூரிய வெளிச்சம் வேம்பயர்களை அழிச்சிரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ஒரு வேம்பயர் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்களா இருக்க மாட்டீங்க. அந்த வேம்பயர்ஸோட ஆன்மாக்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களோட உடம்ப தனக்கு சொந்தமாக்கிறோம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே அந்த வேம்பயர்களுக்கும் தெரியும். அப்ப உடனே மிங்கும், இந்த பாருங்க என் புருஷங்காரன் சோ வெளியில இருக்காரு, அவர் எப்படியாச்சும் காப்பாத்தியக்கணும். ஏமா எனக்கு புரியுது, நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம வெளியில போக முடியாது. உன் புருஷன் ஒண்ணும் அவ்வளவு முட்டாள் கிடையாதுல்ல. கார் எடுக்க போனவரு வேம்பயர்ஸ பார்த்து பயந்து காருக்குள்ளேயே சேஃபா ஒளிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அப்பதான் ஹீரோனும் கடைசியா சோழியை உருட்டிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, இந்த பாரு, ஒரு வேளை நம்ம ரெண்டு பேர்ல நான் ஒரு வேளை வேம்பயரால காயப்பட்டா நான் முழுசா உருமாறதுக்குள்ளேயே நீ என்ன இதயத்துல குத்தி சாகடிச்சிட. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஃபேர்லின் இதயம் ஒண்ண பார்த்து கத்துறா. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்க பார்ல ஒரு ஆளு ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாரு. ஆஹா, அப்படின்னா இவனையும் அந்த வேம்பயர் தான் கிடைச்சிருக்கும் போல. நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. ஆனா அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்ப தூக்கி வெளியில போடலான்னு ஹீரோவும் சாமும் சுத்தி முத்தி செக் பண்ணிட்டு கதவை திறந்து வெளியில வராங்க. இறந்து போன உடம்பையும் தூக்கி போடுறாங்க. அப்பதான் திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. என்னடா சவுண்ட்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளப்ல இருந்து நிறைய மக்கள் வெளியில போயிருப்பாங்கல்ல திரும்ப வீட்டுக்கு, அந்த ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே இந்த லூயி பையன் கிடைச்சு வச்சு மொத்த ஆளுங்களையும் வேம்பயரா மாத்தி வச்சுட்டாங்க. ரத்த வெறியில பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து மிரண்டு போனவனுங்க டப்புன்னு கதவை லாக் பண்ணிட்டு கிளப்புக்குள்ள வந்ததுமே இவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒரு வேம்பயர் இருக்குல்ல, அது யாரா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே பூண்டுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப வரைக்கும் நார்மலா தான் இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம கிளாம் இருக்கார்ல, அவருக்கு மட்டும் லைட்டா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கு. ஆஹா, அப்படின்னா இவன் தான் அந்த வேம்பயர் போலன்னு கிட்டத்தட்ட சுடுற அளவுக்கு போயிடுவானுங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆள் உள்ள பூந்து, எப்பா நான் வேம்பயர் எல்லாம் கிடையாதுப்பா, லைட்டா பீரை எக்ஸ்ட்ராவா குடிச்சிட்டேனா அதான் பூண்டு சாப்பிட்டோன்னு திகட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க, நம்மள யாருமே வேம்பயர் இல்லன்னா அப்படின்னா இறந்து போன ஆள் பக்கத்துல இருந்தது உண்மையான ரத்தமா? செக் பண்ணி பார்த்தா கெஸ் பண்ண மாதிரியே அது உண்மையான பிளட்டே கிடையாது, தரையில ஊத்தி இருக்கிறது ஒயின். அப்படி பார்க்கும்போது வெளியில தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அவன வேம்பயர் எல்லாம் கிடைக்கல, போதையில தான் மயங்கி போயிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அடுத்த இதே டைம்ல வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டால இப்பதான் மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்சு, எப்பா எதுக்கு என்ன வெளியில தள்ளி விட்டீங்க, கதவை தருங்க, நான் உள்ள வரேன்னு கத்திட்டு இருக்கான். அவசர அவசரமா மொத்த பேருமே கதவை திறக்க ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த டெக்கு பையன் உள்ள பூந்து பாவம் அந்த அப்பாவி ஆளோட கழுத்தையும் கடிச்சு இப்ப அவரையும் வேம்பயரா மாத்திட்டான். இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு
போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜோவை பாருங்களேன், ஏமா மிங்க வாமா நம்ம வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. யோ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அங்க பாருங்க அந்த குண்டன் பாவம் அந்த அப்பாவியோட கழுத்தை கடிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, அவனுக்கு ஏதோ ஒரு பசி, நீ வீட்டுக்கு வரலையான்னு ஒரு நிமிஷம் தான் கண்ணை வேம்பயரா மாத்தி காட்டுவான். ஜோவுக்கு எப்படி இருக்கும் அல்ல இல்ல. அதே டைம்ல குறுக்க வந்த லூயி, உங்க உடம்புக்குள்ள ஓடக்கூடிய ரத்தம் எல்லாத்தையுமே என்னால ஃபீல் பண்ண முடியுத, நீங்க எங்களை உள்ள அனுமதிச்சா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்க முடியும். ஒளிவு மறைவுன்னு எதுவும் இருக்காத. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கடையில ஹீரோவோட தம்பிகார உள்ள போந்த, ஆமா அண்ணா இவ சொல்றது எல்லாம் உண்மைதான். நாம உருவாக்க நினைச்ச இந்த மிகப்பெரிய கிளப் கூட நமக்கு தேவையில்ல. எங்களை மாதிரி நீயே உருமாறினா கண்டிப்பா அதுதான் நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சுதந்திரம். அடுத்த லூயி, இந்த பாருங்க இந்த இடத்தை விட்டு உங்களால தப்பிக்க முடியாத. உங்க பணமோ உங்ககிட்ட இருக்க ஆயுதங்களும் எங்களை காயப்படுத்தாத. அப்புறம் மிங் உன்னோட பொண்ணு அவ டவுன்ல இருக்கால, நீ எப்படியும் வெளியில வர மாட்டா. ஆனா நாங்க உன் பொண்ணு கிட்ட போக முடியும்ல. வேணா வேணா அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு கத்துறா. உடனே இதான் சாக்குன, உங்களுக்கு நான் 2 வாய்ப்பு தரேன். ஒண்ணு, எங்களை போலவே நீங்களும் மாறணும். அந்த சாம் இருக்கான, எங்களை போல வேம்பயர்களோட ஆன்மாக்களை அவனோட இசை மூலமா இந்த உலகத்துக்கே கொண்டு வர முடியுது. சோ அவங்கள மட்டும் ஒப்படைச்சா உங்க எல்லாரையும் நாங்க உயிரோட விடுறோம். ஆஹா எதுவுமே பேசாம நம்ம ஆளுங்க டப்புன்னு கதவை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப உள்ள வந்தச்சோ என் புருஷன் போனா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு இங்க இருக்க சரக்கு பாட்டில்ல ஒரு தெரிய சுருகி அதை ஒரு நாட்டு வெடியா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு மிங் அங்க இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது வெளியில சோடிக்கிறான். நம்ம பொண்ணை தேடிதான் போறோம்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இல்ல நீ எங்க போக கூடாதுன்னு கத்திட்டு முட்டா பைய சிரிக்கி கடைசி நிமிஷத்துல தான் பொண்ணா இங்க இருக்க ஆளுங்களா யோசிச்சவ தான் பொண்ணுதான் முக்கியம்னு, எல்லாம் கொப்பத்தா மோளுங்களா உங்களுக்கு தில் இருந்தா உள்ள வாங்கடான்னு அவசரப்பட்டு உள்ள வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவா. அம்புடுதாங்க கிளப்புக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் கையில வெப்பன்ஸ் எடுக்கிறானுங்க. அதே டைம்ல அந்த வேம்பயர் கூட்டம் எல்லாமே கதவை திறந்துகிட்டு உள்ள வருது. ஆளா இந்த மிங் உள்ள போந்து பாட்டில கொளுத்தி நாட்டு வெடிய வீசுறா. புருஷங்கார உடம்பு தீ பிடிச்சு எரியுது. அவனை கட்டையில வச்சு குத்துனபடியே இவ்வளவு அந்த நெருப்புல விழுந்து 2 பேரும் அங்கேயே எரிஞ்சு போயிடுவாங்க. மீதி இருக்க வேம்பயர்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் சாம் ஃபெர்லின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேம்பயர்ஸ கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும் பூண்டு தண்ணியா அங்க இருக்க லூயி மேல ஊத்தும் போது இவன் காயம்பட்ட அடுத்த நிமிஷமே மத்த வேம்பயர் எல்லாம் கதறி அழ ஆரம்பிக்குது. நான் கெஸ் பண்ணது சரியா போச்சுன்னு ஹீரோயின் சொல்லக்கூடிய அதே டைம்ல டக்குன்னு கேடு பையன் உள்ள போந்த ஹீரோனோட கழுத்தை கவிட்டான். நல்ல வேலையா அப்ப உள்ள வந்த ஃபெர்லின் நம்ம கேடு பையனையும் அங்க இருந்த மத்த வேம்பயர்ஸையும் சுட ஆரம்பிக்கிறா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோனுக்கு பக்கத்துல வந்த ஹீரோ ஏற்கனவே அவதான் சொல்லிருப்பால, நான் ஒருவேளை பாதிக்கப்பட்ட என்ன சாகடிச்சிடறேன்னு. சோ இப்ப அதே வார்த்தை சொல்லிட்டு நமக்காக நம்ம பொண்ணு இன்னொரு உலகத்துல காத்திருக்கா, நான் இப்ப அங்க போய் சேரணும்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு வேற வழியே இல்ல. கூர்மையான கட்டை எடுத்து மனைவியோட இதயத்துல சொருகி கடைசியில அவளையும் சாகடிச்சிருவான். இதுக்கடையில வேம்பயர் வேற 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கலாமேன்னு நம்ம கிளாம் உள்ள போந்த தான் கை நரம்ப கட் பண்ணி ரத்தத்தை வச்சு அந்த வேம்பயர்ஸ தான் பக்கமா இழுக்கிறாரு. இந்த சின்ன கேப்ல மொத்த பெருமையா அந்த பில்டிங்கோட மாடிக்கு ஓடி வந்துருவானுங்க. ஆனா பாருங்க அந்த இடத்துக்கு லூயி வந்துட்டான். முதல்ல ஃபெர்லினோட கழுத்தை கடிச்சிட்டான். இத பார்த்து பயந்து போட ஹீரோ, டே சாம் நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போதுன்னு மாடியில இருந்து அவனை கீழே தள்ளி விட்டுருவான். ஒரு பக்கத்துல கேடு பையனும் ஹீரோவும் சண்டை போடுவான். இன்னொரு பக்கத்துல அந்த லூயி நம்ம சாம பிடிச்சு எங்க ஓட பாக்குற, நீதான் எங்க முன்னோர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஆயுதம், இப்ப உன்னையும் எங்கெல்லாம் ஒருத்தனை மாத்த போறேன்னு அடி நடிச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு சாம் சும்மா இருப்பானா, கையில இருக்க கிட்டார் எடுத்து டப்புன்னு மண்டையில ஒரு அடி, உள்ள இருந்த ஒரு இரும்பு பிளேட்டே அந்த பயலோட பாதி மண்டைக்குள்ள இறங்கிடுச்சு. இதே டைம்ல ஹீரோ கேடு பையன் கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த சண்டையில ஒரு இடத்துல ஹீரோ காயம்பட்டு கீழே விழுந்துருவான். இதான் சாக்குன்னு கேடு பையன் ஹீரோவை கடிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் இவனுக்காக கொடுத்த ஒரு லாக்கெட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதோ மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு போல. சோ அதனாலயே இந்த கேடு பையனால பக்கத்துல நெருங்க கூட முடியல. அப்புறம் என்ன தலைவன் சும்மா இருப்பானா, இதான் சாக்குன கையில ஒரு கூர்மையான கட்டை எடுத்தவன் கேடு பையனை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட இவனால அதை பண்ண முடியல. சோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிறத தெளிவா காட்டல. அடுத்த இதே டைம்ல அந்த லூயி நம்ம சாம் கதையை முடிக்க போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ கூர்மையான கட்டை எடுத்து அந்த பையனோட இதயத்திலேயே டப்புன்னு ஏத்திட்டான். இவன் ஒருத்தன் காயப்படுதுமே இவனை போலவே இருக்க மத்த வேம்பயர்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறானுங்க. கொடுமைக்குன்னு அதே டைம்ல சூரிய உதயமாகுது. வேம்பயர்ஸ்க்கு தான் சூரிய வெளிச்சம்னா ஆகாதல்ல. சோ இந்த வில்ல பையன் லூயியோட சேர்த்து அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்த ஒட்டுமொத்த வேம்பயர்ஸுமே நெருப்பா எரிஞ்சு காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா சாம் நீ வண்டி எடுத்துட்ட முதல்ல வீட்டுக்கு போன்னு இவனை அனுப்பி வச்சிருவான். சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சீன் தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. அதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவன் வண்டியில சரக்கு பாட்டில் மட்டுமே கொண்டு வரல, ஒரு சில பெட்டிகளையும் கொண்டு வந்திருப்பான். இப்ப அதை திறக்கும் போது உள்ள அதிநவீன துப்பாக்கி இருக்கு. எப்படியும் இந்த இடத்த நம்ம ஹீரோ கிட்ட வித்த இந்த பென்
திடீர்னு எதிரிகளை கூட்டிட்டு நம்ம கூட சண்டைக்கு வருவாங்கிற விஷயம் புரிஞ்ச ஹீரோ சத்தமே போடாம அங்க இருக்க காட்டுக்குள்ள பதுங்கிடுவான். கெஸ் பண்ண மாதிரியே அந்த வெள்ளக்கார பயலுங்க இங்க வருவானுங்க. பதுங்கி இருந்த ஹீரோவும் துப்பாக்கி வச்சு சர்ற மாதிரியா சுட ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ரெண்டு பேரு தப்பிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா வெடிகுண்ட போட்டு அவங்க கதையும் முடிச்சிட்டான். இப்ப நடந்த கலவரத்தால ஹீரோவோட இடுப்புலயுமே குண்டடிப்பட்டிருக்கும். ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. அப்பதான் திடீர்னு இறந்து போன மனைவி இவனோட குழந்தைன்னு எல்லாருமே திரும்ப கண்ணுக்கு தெரியுறாங்க. சோ இதுலயே தெரியுது அப்படின்னா நம்ம ஹீரோ இறக்க போறான். மனைவி குழந்தைய ஆவிகள் உலகத்துல பார்க்க போறாங்கிறத தான் இந்த மாதிரி இன்டைரக்டா சொல்றாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 60 வருஷத்துக்கு அப்புறமா சின்ன பையனா இருந்த சாம் இப்போ ஒரு வயசான தாத்தாவா மாறிட்டான். தலைவர் ஒரு மியூசிக்கல் பேண்ட்ல வேலை பார்க்கறாரு. அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு பக்கத்துல இருக்க பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிக்கும் போது இறந்து போனதா நினைச்ச கேடி பையன் அப்புறம் அந்த மேரி இவங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பானுங்க. அதுவும் அப்ப பார்த்த அதே வயசுல மிரண்டு போன சாமும் எப்படி இது சாத்தியம், நீங்க எப்படி சாகாம இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும் என்னதான் மத்த வேம்பயர்கள் எல்லாத்தையும் கொல்ல முடிஞ்ச ஹீரோவால என்ன கொல்ல முடியல, ஏன்னா நான் அவனோட தம்பி உருவத்துல இருக்கேன், அதனாலதான் நானும் அவனும் ஒரு சின்ன டீல் போட்டோம். எக்காரணத்தை கொண்டோம் நான் ஒன்ன மட்டும் காயப்படுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். கவலைப்படாத, இப்போ வரைக்கும் நானும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் மாட்டி இருக்க கண்ணாடி எடுத்துட்ட சாம லைட்டா மோப்பம் பிடிச்சவன் உனக்கு இன்னும் அதிக நாள் கிடையாது. சோ முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது ஜாலியா ட்ரிப் போயிட்ட சந்தோஷமா உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு வேம்பயர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.